மக்களே வணக்கம். மதுரைக்காரன், தேனிக்கு சொந்தக்காரன். எதுக்கு இந்த பதிவுனா, ஒரு பழம் காட்டுறேன் உங்களுக்கு. அது என்ன பழம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன அது பேரோ அதை எனக்கு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு நான் பழத்தை காட்டுறேன். இதான் அந்த செடி, நான் பிடுங்குறேன் பாருங்கள். அதுதான் அந்த பழம். இது பூரா காய். இது வந்து யூஸ் இல்லை. இந்த பழம் பார்த்துருக்கீங்களா? இது வந்து என்ன பழம் உங்களுக்கு தெரியுமா? நல்லா கட்டுறீங்க பாருங்கள். நல்லா உத்து பார்க்கணும் கண்ணை வச்சு. கண்ணு தெரியாதவங்களாம் கண்ணாடியை போட்டுக்குங்க. சின்ன குழந்தைன்னா நல்லா உத்து பாருங்கள். இது என்ன பழம்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இது இப்படித்தான் இருக்கும். செடி இப்படித்தான் இருக்கும். இருக்கு பாருங்க, இங்கே இருக்குது. இருக்கு தெரியுங்களா? இது அந்த செடி. செந்தட்டியில் காலை விட்டேன் போல். உண்மையிலே செந்தட்டி தாங்க. எங்கே இருக்குது? இதாக இருக்கு பாருங்க. இது செந்தட்டி. அரிக்கும் பயங்கரமாக. புழு இருக்குதுல்ல, இதில் எது ஒட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அரிக்கிட்டு ஒரு மாதிரி துறன்னா வீங்கிருங்க. காலில் அப்படியே பட்டுருச்சு. நம்ம டாபிக் வருவான். அது அரிச்சிட்டு போகுது. பாம்பே கடிச்சல் பிடிச்சி பிடிங்கி எஞ்சி விட்ருவான். செந்தட்டி என்ன செய்யப்படுது? இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து காட்ட முடியல. உள்ளங்கி உள்ளே இருக்குது. பூரா உண்டு வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே எனக்கு மண்டே வெடிச்சிடும் போல சாமியா. இந்த பழத்தோட பேர் வந்து எங்கே இருக்கு கேமரா? இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். தெரியுதுங்களா? என் மூஞ்சி தான் நல்லா தெரியுது. என் முகரக்கட்டை இதில் இவ்வளோ பெருசாக நல்லா காட்டினா நான் தான் செல்லு கண்டுபிடிச்சிருக்காங்களா நாங்கடா. அது இந்த பழத்துக்கு பேர் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சூப்பராக இருக்கும் பேர். கிஸ்மிஸ்ன்னு வாங்க. கிஸ்மிஸ்லாம் பேர் அடியாது. அது என்னன்னு தெரில. கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் ஊரில். எங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழத்தோட பேர் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சரியா? சாப்பிட்லதான். எதையும் கடிக்கலாம். சத்தெல்லாம் போக மாட்டான். அதையே கடிக்கலாம். விழுந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு செத்து போயிடுவோமா? இல்லைங்க, அப்படிலாம் பயப்படுவேனா? சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்கும் இதில். இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு சாப்பிட்லான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் சாப்பிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கேன் கிடைக்கிறப்பெல்லாம். நல்லாயிருக்கும். பழம் நல்லாயிருக்கும். புளிப்பான், இனிப்பான், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க. ஜெல்லி மாதிரி நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதிகமாக சாப்பிட்டா நல்லதா என்னன்னு தெரியல. அதிகம் அவ்வளோ பார்க்க முடியாது. நம்ம மரம் செடி கொடி மரத்தில் ஏறி கிடக்கும். நல்லா தரையிலையும் படுறோம். முடிஞ்சளவு ஒரு மஞ்சநீத்தி மரம், கருவேல மரம், ஒரு சில சின்ன சின்ன மரத்தில் ஏறி இது பறந்து கிடக்கும். பிடிங்கி சாப்பிட்லாம். இந்த பழம், தொப்பி பழம் ஒரு நாளைக்கு நான் எடுத்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த தொப்பி பழம் வந்து இப்போ சீசன் இல்லை. அந்த சீசன் வர்றப்போ உங்களுக்கு நான் தொப்பி பழம் எடுத்து போடுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தொப்பி பழத்துக்கு நிகரான டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா இயற்கையாகவே நாட்டில் நம்ம நாட்டில் வந்து அது விளையுது. அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான பழம். அது நல்ல கனிஞ்ச பழத்தை பிடுங்கி வாயில் முனி பல்லில் கடிக்கக்கூடாது. கடவாப்பல்லில் வச்சு அப்படி கடிச்சுன்னா முடுக்குன்னு வெடித்து அந்த டேஸ்ட்டு புளிப்போடு இனிப்போடு உள்ளே போகுங்க. அது டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட் இருக்கேன். எங்கள் வயக்காட்டிலலாம் நான் பிடிச்சி சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த பழம்.
ஒரு நாளைக்கு காட்டுப்பக்கம் போவேன். அங்கே போயிட்டு இப்போதைக்கு சீசன் இல்லாதனால தான் அங்கே போனால் அந்த பழத்தை நான் பிடுங்கி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன், சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் அந்த பழம் கிடச்சின்னா அந்த பழத்தை நீங்கள் பிடிங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள் அந்த பழம் எப்படி இருக்குங்க. நம்ம அந்த பழத்தை கடிச்சுன்னு நம்மளுக்கு உமிழ்நீர் வாயில் தானாகவே சுரந்துடுவேன். எப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ண தெரியல. புளியை பார்த்தா எப்படி வீட்டில் கரைக்கிற புளி ஏட்டிங் போட்டியாக யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. வீட்டில் கரைக்கிற புளி இருக்குல்ல, அந்த புளியை பார்த்தாலோ எடுத்து நம்ம சாப்பிட போனாலோ எவ்வளோ எச்சில் எவ்வளோ சுரக்கும், அதே மாதிரி இந்த பழத்துக்கு சுரக்கும் தானாகவே. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த அனுபவம் இருந்துச்சுட்டா அந்த பழத்தை நம்ம பார்க்குறப்பையும் சரி, அந்த பழத்தை நம்ம வாயில் போட்டு கடிக்க போகிறப்பையும் சரி, வாயில் போட்டுட்டாலும் சரி, வாயில் இமிழ்த்து தானாக சுரக்கும். நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோ இதாக இருக்குது அந்த பழம், அந்த தொப்பி பழம். காட்டுறேன், கட்டாயம் காட்டுறேன் அந்த வீடியோவில். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆட்டோ வந்துடுச்சுங்க. மகளோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நான் அவங்கள கூட்டிகிட்டு நான் போகணும். இறக்கி விட்டு போயிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மதுரைக்காரன், தேனிக்கு சொந்தக்காரன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஆமாம், நம்ம இப்போ நிற்கிறது வந்து இந்த பக்கம் போனால் இது கிழக்க, இங்கிட்டு போனால் மதுரை. அப்படியே இங்கிட்டு திரும்பிட்டோம்னா தேனி மக்கள் இங்கிட்டு இருக்காங்க, மதுரை மக்கள் இங்கிட்டு இருக்காங்க. எப்படி